வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். நாம் இப்போ கடலுக்கு நடுவே இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலைக்கு தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம ஃபெரி மூலியமாக தான் போகணும். ஃபெரி விவேகானந்தர் மண்டபத்தில் இறக்கி விடுவாங்க. நாம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கண்ணாடி பாலம் வழியாக நாம் திருவள்ளுவர் சிலையை அடையலாம். இந்த கண்ணாடி பாலத்தில் நாம் நடந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற கடல் ரொம்ப நல்லா தெரியுது. இங்கேருந்து திருவள்ளுவர் சிலை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் கண்ணாடி பாலத்தோட வியூ மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இங்கேருந்து பார்க்கலாம். நாம் திருவள்ளுவர் சிலையோட பாதம் வரை பார்க்கலாம். இந்த சிலையில் அவர் கையில் திருக்குறள் ஏடு ஒன்று வச்சுருக்காரு. அதன் நீளம் 10 அடி. இந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரியோட சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சிலை திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்னியாகுமரியில் இருக்கிற கடலுக்கு நடுவே 30 அடி உயரமுள்ள ஒரு பாறை மீது 133 அடி உயர சிலை வைத்துள்ளார்கள். இந்த சிலையை சுற்றி நீல நிறமான கடல் மற்றும் இந்த திருவள்ளுவர் சிலை பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கும். இந்த சிலைக்குள்ளே இடங்கள் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த திருவள்ளுவர் சிலையின் உள்ளே 130 அடி உயரம் வரைக்கும் வெறும் வெற்றிடம் தான் இருக்கும். உள்ளே பார்த்தோம்னா ஏராளமான அறைகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு பாதம் வரை மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இங்கே இருக்கிற சோற்றில் எங்கே பார்த்தாலும் திருக்குறள் பார்க்க முடியும். 133 அதிகாரங்கள் மற்றும் அதே மாதிரி 1330 திருக்குறளையும் இங்கே சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே உட்காரத்துக்கு எங்கே பார்த்தாலும் சேர்களும் இடங்களும் இருக்குது. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே போயிடலாம். அடுத்ததாக நாம் விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.